தூதுவள குழம்பு வச்சு சட்டியில சோறு பொங்கி அன்போடு போட போற வாரியலாம். என்னங்க தூதுவளை தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு. முள் காம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. மண் சட்டியில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், மிளகு போட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 உரிச்ச பல் பூண்டு இதெல்லாம் போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 4 நாட்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே வதக்கிக்கிட்டு இந்த அரைச்ச இந்த தூதுவளை விழுத போட்டு அதோடவே புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நெத்திலி கருவாடை அதோட ஆட் பண்ண போகிறோம். நெத்திலி கருவாடு போட்டு இறக்கிட்டு தூதுவளை குழம்பு வச்சு சட்டியில் சோறு பொங்கி சாப்பிட்டு வரீங்களா?